நமஸ்தே. நான் உங்கள் வித்யாஜி. ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய பிராத்மிக் மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது வந்து फर्स्ट मेन வந்து किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 10. दीवार पर क्या है? दीवार पर घड़ी है. आप कौन है? मैं लड़का. யார் எழுதுறீங்களோ அவங்க வந்து பாயா கேர்ள் இருந்தாலுமே ஓகே. அவங்க வந்து லடுக்கா சொல்லணும், இல்லைன்னா லடுக்கி ஒன்று மட்டும் எழுதுனா போதும். நான் ரெண்டுமே எழுதியிருக்கேன். विजय क्या खाता है? विजय सेब खाता है. रवि और करीम कहाँ खेलते हैं? रवि और करीम मैदान में खेलते हैं. शेखर का घर कहाँ है? शेखर का घर शहर में है. शेखरोட வீடு எங்கே இருக்குன்றாங்க. शेखरोட வீடு டவுனில் இருக்குன்றாங்க. गाड़ी कहाँ से आती है? गाड़ी வண்டி எங்கேருந்து வருது? गाड़ी बाजार से आती है. வண்டி மார்க்கெட்லேருந்து வருதுன்றாங்க. கல் அசோக் கஹா ஜாயேகா? நாளைக்கு அசோக் எங்கே போகிறான்னு கேட்குறாங்க. கல் அசோக் சென்னை ஜாயேகா, சென்னை போகிறான்றாங்க. दोस्त के घर में क्या था? ஃப்ரெண்டோட வீட்டில் என்ன இருந்துச்சுன்றாங்க. दोस्त के घर में शादी थी. संतरा कैसा था? संतराன்னா ஆரஞ்சு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. संतरा बहुत अच्छा था. तुम्हारे पिताजी का नाम क्या है? அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. मेरे पिताजी का नाम नारायण. என்னுடைய அப்பா பேர் நாராயண் சொல்லியிருக்காங்க. இது இந்த மெயினில் வந்து மொத்தம் 5 எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே 7 எழுதுனா போதும். ஏன்னா ஒரு புக்கோட நாலேஜ் வெறும் 5ஓட நிறுத்தாமல் 7 எழுதுனீங்களா ஏதாவது 2 தப்பு இருந்தாலும் ஃபுல் மார்க் இந்த மெயினுக்கு வந்துடும், 10 மார்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து किन्हीं 4 को अक्षरों में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. 4 நம்பர்ஸோட ஹிந்தியில் எழுத சொல்லியிருக்காங்க நம்பர்ஸை. 6க்கு 6, 15க்கு 15, 18க்கு 18, 23க்கு 23, 30க்கு 30, 39க்கு 39, 42க்கு 42, அப்புறமா 47க்கு 47. இந்த மெயினுக்கு மார்க் வந்து 4. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த पोएमோட ट्रांसलेशन எழுத சொல்லியிருக்காங்க. 3rd மெயினில் किन्हीं 2 पद्यों का भावार्थ प्रांतीय भाषा में लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இங்கே வந்து ட்ரான்ஸ்லேஷனில் கைடில் இருக்கும். கைடு இல்லைன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன். बिना रुके चलते जाओ तो तुम्हें लक्ष्य मिल जाएगा. अगर ईंट पर ईंट धरो तो महल खड़ हो जाएगा. अच्छे अच्छे काम करो तो देश बड़ा हो जाएगा. நல்ல வேலை செஞ்சா. These lines translation நீங்கள் இங்கிலீஷில் என்னன்னா தமிழ்லேயே கூட எழுதிக்கலாம். These lines are taken from the poem छोटा सा दीप जला दो. It is a motivational poem. Go without stop, you will reach the goal. If you place bricks on bricks, you can build a palace. If you do great things, nation will grow. கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு फूलों से नीत असना सीखो. फूलों से नीत असना सीखो. पौरों से नीत गाना. तरु की जूकी डालियाँ से नीत सीखो शीश झुकना கொடுத்துருக்காங்க. இதனோட ட்ரான்ஸ்லேஷன் The above lines are given from the poem Seeko. Poet motivating to learn from the nature. Poet says learn to laugh from flowers, learn to sing from bees, learn to bend from the branches of the trees கொடுத்துருக்காங்க. இது இந்த மெயினில் வந்து நமக்கு மொத்தம் 2 மட்டும்தான் எழுதணும். இந்த மெயினில் நமக்கு 2 எழுதணும். இந்த 2 எழுதினாலே நமக்கு 10 மார்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோஹே போகலாம். 4th மெயினில் किसी एक दोहे का कंठस्थ रूप ज्यों के त्यों लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 4.
இந்த மெயின்க்கான மார்க் வந்து 4. இதில் வந்து ம், நான் 2வது दोहे எழுதியிருக்கேன். தருவர் फल नहीं खाता है, सरुवर पिहाई ना पान, कही रहीम पर काज हित, சம்பத்தி சஞ்சாய் சுஜானன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அதுக்கு அடுத்தது கினி தீன் கா அர்த் பிராந்திய பாஷா மிலிக்கி ஏதாவது 3 எழுத சொல்லியிருக்காங்க. பொதுவாக எல்லாத்தையும் எழுதினாலும் நமக்கு அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 3 மட்டும் கற்றுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று ஏதாவது நம்ம படித்ததில் வரலன்னா அப்புறமா வேறு மாற்றி எழுத முடியாதுல்ல. அதனால் மொத்தமாக இருக்கிறத படிச்சுக்குங்க. ஏன்னா பிராத்மிக் வந்து ஈஸியான பேப்பர். நமக்கு நாலேஜு ஒரு புக்கோட நாலேஜு ஃபுல்லாக இருக்கணுன்ற என்னோட கான்செப்ட்டு. खरीदना टू बाई, शरीर बॉडी, फुलवारी ए फ्लावर गार्डन, इमली टैमरिंड, आभूषण ज्वेल, सुविधा फैसिलिटी, ज्योतना टू प्लो, विवाह वेडिंग, किनी இப்போ வந்து 6th மெயின் கினி தீன் கே விலோம் शब्द लिखिए ஆப்போசிட் சைடு சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 3. ஏதாவது 3 எழுதலாம். நீங்கள் எல்லாமே படிச்சுக்கிட்டா நல்லது. देना लेना, कमजोर मजबूत, बहुत कम, पीछे आगे, बनाना बिगड़ना, सुंदर कुरूप, समझदार नासमझ, आजाद गुलाम. नेक्स्ट வந்து 7th மெயின் கினி 4 வாக்கியம் கோ சஹியா கலத் லிக்கின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு 4 ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜூலா கரகோம் பர் கப்படா புனாத்தா है, நெசவாளி ஹேண்ட்லூம்ஸில் வந்து துணியை நெய்கிறான்றாங்க. இது கரெக்டு, சஹி. ஆபூஷன் பனானே வாலேக்கு படாயி கஹத்தேன்றாங்க. நகை செய்கிறவனை கார்பெண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தப்பு, கலத்து. स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है, हेल्थी बॉडीல हेल्थी மைண்ட் இருக்குன்றாங்க. அது கரெக்டு. கன்னியாகுமரி में 3 समुद्रों का संगम होता है, 3 கடல்கள் ஒன்றா சேரக்கூடிய இடம் வந்து கன்னியாகுமரி. இது சஹி. தேவி கன்னியாகுமரி का मंदिर नया है, தேவி கன்னியாகுமரியோட கோவில் வந்து புதுசாக இருக்குன்றாங்க. நான் அது தப்பு, அது வந்து பழமை வாய்ந்த கோயில். இப்போ வந்து 8th மெயின் கினி 4 के कोशक से सही शब्द चुनकर काली जगह भरिएன்றாங்க. 4 வந்து சூஸ் த கரெக்டர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மெயின்கான மார்க் வந்து 4. उसके बाद 1 घंटे की छुट्टी होती है, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் லீவாக இருக்கும். छात्र तरह तरह के खेल खेलते हैं, விதவிதமான விளையாட்டு விளையாடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுன்றாங்க. अध्यापक छात्रों को अच्छी अच्छी बातें भी बताते हैं, நல்ல நல்ல பேச்சா சொல்கிறாங்க டீச்சர்ஸு. குத்தா வஃபாதார் ஜான்வர் है, நாய் வந்து நன்றியுள்ள பிராணின்றாங்க. கோடா நிடர் होता है, பயப்படாதுன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மேத் த ஃபாலோயிங் நிம்மன் லிக்கித் வாக்கியம் கோ ஜோடியன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 4. सब्जी की मंडी में सब तरह की तरकारियाँ मिलती है. அப்புறம் साबुन की दुकान पीछे की कतर में, साबुन की दुकान पीछे की कतर में. अப்புறமா दूसरी मंजिल में दवाई बर्तन, कपड़े की दुकान में कई प्रकार की साड़ियाँ मिलती है. இது மேத் த ஃபாலோயிங். நம்பர் எழுதிட்டு நீங்கள் வந்து ஆன்சர்ஸையும் சேர்த்து இந்த லைன்ஸில் எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 10th மெயின் கினி 4 की खाली जगह भरिए, ஏதாவது 4 ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. बाजार यहाँ से कितनी दूर है, மார்க்கெட் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்றாங்க. हम पहले किराने की दुकान देखेंगे, நம்ம வந்து மளிகை ஜாமான் கடையை பார்க்கலான்றாங்க. सस्ते दाम में स्कूल के बच्चों के लिए कागज नोटबुक और पुस्तकें मिलते हैं, கம்மியான விலையில் ரொம்ப சீப்பான விலையில் புக்ஸு
நோட் புக் எல்லாம் கிடைக்குதுன்றாங்க. சன் 1914 மே மகாத்மா காந்தி பாரத் லவுட் ஆயே. 1914 வந்து காந்திஜி இந்தியா வந்தார். அப்புறமா 5வது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ने गांधी जी को राष्ट्रपिता कहा. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காந்திஜிக்கு ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொன்னாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராத்மிக் எழுதக்கூடிய பசங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.